தொடர்ந்தான வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு நாங்கள் சாயந்தரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பூந்தோட்டத்திலிருந்து இந்த வைத்திய ஆலோசனை வழங்கலாம்னு நினைக்கின்றேன். இன்றைக்கு ஒரு நேற்று ஒரு அக்கறை 10 பேஷண்ட் வந்துச்சு. வந்த டைமில் அவங்க வந்த வருத்தத்துக்கு அந்த உடல் நிறை தானே அவங்களோட பெரிதான காரணம் அந்த வருத்தத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் வெயிட் கொஞ்சம் கூட வெயிட்டை குறைக்கணும்னு சொன்னோட அப்போ அவங்க கேட்ட முதலாக என்னன்னா இந்த சீசர் பண்ணினதுக்கு பிறகுதான் எனக்கு வெயிட் வந்தேன். அப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டு. இப்போ சீசர் பண்ணால் உடம்பு வார ஒன்று இருக்கு. அதோட இன்னொரு அதே அவங்க சொன்ன வசனம் தான் மற்றது. அந்த சீசர் பண்ணினா அந்த நாங்கள் ஒரு 3-6 மாதத்துக்கு வேலை செய்யப்படான்னு சொல்கிறாங்க. அதால தான் அந்த உடம்பு கூடினேன். இந்த 2 விஷயமும் அவங்க சொன்ன விஷயம் அது 2 பிள்ளையான ஒரு கருத்து. அதில் முதலாக வாரினான். இப்போ வளமையாக இப்போ ஒரு சீசர் ஒன்று செஞ்சால் ஹாஸ்பிட்டலில் ஒரு விஓஜி ஒரு சார் ஒரு ஆப்ரேஷன் ஒரு சீசர் ஒன்று பபா கடிக்கிறது சீசர் பண்ணினா வளமையா முதலாவது ஆண்டே அடுத்த ஆண்டு விடிய அந்த கூட நிக்கிற உம்மம்மாவை வெளியிறக்குவாங்க. சரியான அந்த தாய் தான் தனியை எழும்பணும், கட்டில விட்டு தாய் தான் அந்த கொட்டுக்குள்ள அந்த பிள்ளையை தூக்கணும், மடியில பிள்ளையை வச்சுக்கொள்ளணும். சரியான தாய் தான் அந்த பிள்ளையை ஃபீட் பண்ணி போட்டு திருப்பி பெட்ல வைக்கணும். இந்த வேலை அவ்வளவும் செய்யணும் தாய் தான். அதால முதலாவது ஆண்டே அந்த சீசர் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த கூட நிக்கிற பைஸ்டாண்டரை ஓட்டில் டாக்டர்ஸ் மாதிரி விரைச்சுவாங்க. ஆனா நம்மடாக்கள் சொல்ற அறவை இறக்கம் இல்லாத பாருங்க, இப்படி ஆப்ரேஷன் பண்ணின தாய் அப்படி ஒரு இறக்கம் இல்லையா, அவ எப்படி அந்த கட்டு வட்டிருக்கு பார்த்து அப்ப இப்படி அவ ஒளிம்பி தனியை செய்யலாமான்னு சொல்லி நம்மடாக்கள் அந்த டாக்டர்ஸ் மாருக்கு ஸ்டாஃபுக்கெல்லாம் பேசுறாரு. இது கடும் பிள்ளையான ஒரு விஷயம். இப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த கட்டு அல்ல தையல் அசைகிறத்தால ஒரு நாளும் தையல் விடுறதும் இல்லை. சரியானே அவங்கள கொல்லி கோத்த செல்லலையே, என்ன அப்படி பெரிய ஹெவி ஒர்க் செய்யறது இல்லையே. இப்ப சாதாரணமாக அவங்களோட சீச பண்ணதுக்கு பிறகு அந்த வயிறு நசியணும், மடியணும், குனியணும் எல்லாம் நடக்கும். நடந்தா தான் அந்த பபா கடிச்சதுக்கு பிறகு இருக்கிற கழிவு ரத்தங்கள் கர்ப்பப்பையில இருக்கிற கர்ப்பப்பை சுருங்கி பபா பிரெக்னென்ட் ஆனோன்னா கர்ப்பப்பை நல்லா பெருக்கும். அந்த பிள்ளை 2-3 கிலோ பிள்ளைற சைஸுக்கு கர்ப்பப்பை தண்ணி எல்லாம் சேர்ந்து பெரிய வயிறு. அப்ப இழுபட்ட கர்ப்பப்பை சுருங்கி ஒரு சின்ன சைஸுக்கு வரணும். வயிற்றுல அடியில சின்ன ஒரு குட்டி சைஸுக்கு தான் வரணும். சரி, ஒரு தேங்காய் சைஸை விட குறைஞ்ச சைஸுக்கு ஆகணும். அப்படி ஆகிறன்னு சொல்லிச்சுன்னா அந்த சுருங்கணும். சுருங்குறன்னு சொன்னா அந்த வயிற்று பகுதி நல்லா மடியணும், நசிப்படணும். அப்பதான் அதுக்குள்ள கழிவு ரத்தம் எல்லாம் ஏழியா வெளியாகி சில ஆக்கள் சொல்லுவாங்க 40 நாளாவது இன்னும் பிளட் போறது நிக்கலம்பாங்க. எப்படி நிக்கிற அசையலையே, வயிறு மடியையும் இல்லை, குனியையும் இல்லை. எப்படி என்ன நடக்குது வீட்டுல பாருங்க. சீச பண்ணின சாயம் நடக்க விடுறல்ல, பிள்ளைய தூக்க விடுறல்ல. அவங்கள ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்து ஒழிப்பி கதிரை இடிப்பாட்டினது பிறகு பிள்ளைய இன்னொரு ஆள் தூக்கி கொடுக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைய தூக்கிட்டு எலும்பு விடுறல்ல. சரியான ஒரு 3-3.5 கிலோ பிள்ளை. சரியான இதெல்லாம் சரியான பிள்ளையான பிராக்டிஸ். இப்படி இந்த வயிற்று பகுதிக்குரிய அசைவை மொத்தமாக நிப்பாட்டுறாங்க. அது சில ஆக்கள் 1 மாதம், சில ஆக்கள் 3 மாதம், சில ஆக்கள் 6 மாதத்துக்கு இந்த வயிற்றை பிடிச்சிட்டு நடக்கிறதும் அந்த வயிற்றுக்குரிய அசைவை கொடுக்கறது. இதுதான் பிரதான காரணம். இந்த உடல் நிறை இந்த வயிறு வைக்கிறதுலாம் இருக்கு. சரி, அந்த சீசை பண்ணதுக்கு போற இன்னைக்கு வயிறு வந்தேன்னு சொல்றாங்க தானே. அது காரணம் என்னன்னா இந்த வயிற்றுக்குரிய பயிற்சிகள் இல்லை. அப்ப அந்த விடுபட்ட வயிற்று தோல்ற மேல் தோல் உட்தோல் 2 தோலுக்கு இடையில கொழுப்பு படை ஒன்று பெரிய தடிப்பத்துல சரியான தொலிங்கிறது மெல்லி சரிக்கணும். அந்த 2 தோலுக்கு இடையில பெரிய படையா கொழுப்பு அடைக்குது. கொழுப்புன்னு சொன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருக்கிற அசைவில்லை தானே. அந்த லூஸான இடங்கள்ல தான் முதல்ல அந்த சேமிக்கப்படும் உணவு. நம்ம எடுக்கிற எக்ஸ்ட்ரா உணவு சேமிக்கப்படுற இடங்கள் லூஸான இடம். சரியான அசைவு குறைஞ்ச இடத்துல போய் சேரும். அசைகிற இடங்கள்ல கொழுப்பு நிக்காது. இப்ப இந்த கை கால் எல்லாமே மடிப்படுறதா நிக்காது. இப்ப வயிறு விடுபட்ட வயிறு அசைவு குறைய அசைவு நாம கொடுக்கவும் இல்லை சீச பண்ண நினைச்சிட்டு. அதனால என்ன நடக்குதுன்னா எடுக்கிற எக்ஸ்ட்ரா உணவுகள் கொழுப்பு அமிலம் ஃபெட்டி ஆசிட்ஸா ட்ரைகிளிசரைடா அதுக்குள்ள படிக்குது. இதுதான் பிரதான காரணம். ஆகவே சீசருக்கும் அந்த உடம்பு வைக்கிறதுக்கும் தொடர்பே கிடையாது. அப்ப சீசருக்கு பிறகு நாங்க அசைவை குறைச்சது, அசையாம விட்டதுதான் பிரதான காரணம் இந்த உடம்பு வைக்கிறதுக்கு. அது இது அந்த கூட பெண்கள் அந்த பிள்ளையா சொல்ற வசனம். ஆகவே அந்த அடிப்படையில நீங்க கட்டாயம் சர்ஜரி செஞ்சா டாக்டர் செஞ்ச டாக்டர் சொல்றா நீங்க எலும்பணுமா, குந்தணும், குனியணும், எல்லாம் செய்யணும் சொல்லி அவங்களாக செல்ஃபா வீட்டுகள் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். சீசை பண்ணாலும் டீ ஊற்றலாம், சமைக்கலாம், வீட்டுல நார்மலா வீடு வாசல் கூட்டலாம், உள்ளுக்கு எல்லாம் செய்யலாம். சரி, ஒரு 12.5 கிலோ 2 கிலோ சிலிண்டரை தனியே முக்கி தூக்கப்படா என்ன. அப்ப அதுகள் செய்யக்குள்ள நம்ம அந்த வயிற்றுக்குள்ள ப்ரெஷரை கூட்டி சில டைம்கள்ல அந்த தையல் போட்ட இடங்கள்ல அந்த ப்ரெஷர் உண்டாக்கி சில வேலை ஹேர்னியாக்கள் மாறுது. அப்ப அப்படியான வேலையெல்லாம் செய்யக்கூடாதே ஒழிய சாதாரணமா அன்றாட வீட்டுகள்ல இருக்கிற வேலையெல்லாம் செய்யலாம். அந்த சின்ன பிள்ளைய பெட்ல இருந்து அவங்களே தூக்கலாம். இப்ப மருந்து எடுக்க வருவாங்க, காது குத்துறதுக்கு அதுக்கெல்லாம் வருவாங்க, பிள்ளையில தூக்கிட்டு வந்தா யாரு பிள்ளைய தூக்காருன்னு பாருங்களேன், உம்மா தூக்காரு. அந்த சீச பண்ணின உம்மா அப்படி சும்மா பக்கத்துல பார்த்து நிக்கிற
உம்மா தான் வச்சுட்டு இருக்கிற. சில ஆக்கள் வந்து தாயை எரிப்பாட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய கொடுப்பாங்க. அப்ப அந்த தாயை அந்த பிள்ளையை தூக்கிட்டு வடிவா இருக்கலாம் கவிதையில. அந்த தாயை பிள்ளையோட விரும்பலாம். ஆகவே தயவு செய்து இப்படியான அந்த பிள்ளையான அந்த தையல் விடமுங்கிறது இல்லை. அதாவது சீசர் பண்ணதுக்கு ஒரு தைக்கிற அந்த கற்பப்பையை தைக்கிறது வந்து சரியான நைலோன் கயிறு மாதிரி சரியான ஹெவியான சாமான். அதால அந்த சாக்கு பொறைகிறாப்பெல்லாம் தைக்கிறது கட்டும் பெரிய ஒரு கட்டுக்கு வரும். அது டபுள் லேயர் தைப்பாங்க சில டைம்ல. சரியான ஆகவே அந்த பிச்சிட்டு வராது. சரியான அப்படி 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 வாரன்னா நான் சொன்ன மாதிரி சீசர் பண்ணி அடுத்த அந்த கொல்லி கொத்தி என்ன பெரிய மரம் தரைச்சி பெரிய கல் அள்ளி இதானும் செய்வாங்களா? இல்லையே. புள்ளைய எதுவும் போடுறா இல்ல இதை செய்வாங்களா? இப்படியான செயற்பாடுகளால தான் இந்த வயிறு வைக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்க அதை விடுங்க. வயிற்று கட்டாயம் எக்ஸசைஸ் கொடுங்க, சாதாரண வேலைகளை செய்யுங்க. வயிற்றுல கொழுப்பு படிய மாட்டா, வயிறு பெருக்க மாட்டா. வயிறு பெருக்கிறதால தான் அந்த தொப்புள்ள ஹேனியா வாருது. வயிற்று தசைகளுக்குள்ள கொழுப்படைச்சு வயிற்றுல இந்த லூஸ் ஆகுறது தான் இந்த தொப்புல வளைச்சு ஹேனியா வரம்பாங்க. இருமக்குள்ள தொப்புல அடிய புடைக்குதுன்னு சொல்லி அந்த ஹேனியா வர்றதுக்கெல்லாம் காரணம் மாதிரி தான். ஆகவே வயிற்றை அசைக்கிற பயிற்சியை கட்டாயம் செய்யணும். எல்லாம் குந்தணும். சீசை பண்ணால் நிலத்துல நல்லா குந்தியெல்லாம் எழும்பலாம். நம்ம வாஷ்ரூம் போகல குந்தினாலும் மடியணும். வயிறு மடிஞ்சா குயிக்கா உங்களோட கற்பப்பைக்குள்ள இருக்கிற பழைய கழிவு ரத்தம் எல்லாம் கலந்து ரத்த ஓட்டமும் கெதியா நின்றும். சுருங்க போல ரத்த குழாய்கள்லாம் நசிப்பட்டு ரத்தம் போறது கசிவெல்லாம் நின்றும். அதே கட்டாயம் சாதாரண வேலைகள்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யலாம். சீசை பண்ணாலும் சரிதான், நோமலா பபா டெலிவரி பண்ணாலும் சரிதான், வீட்டு வேலைகளை அந்தந்த தாய் வந்து சாதாரணமா செய்யலாம். உங்களுக்கு தெரியும், இப்ப விலங்குகள் எல்லாம் பாருங்க, 4 குட்டியை போட்டு அது அதிர பாட்டுக்கு தான் ஓடி தெரியுது, நடக்குது, எல்லாம் செய்யுது. என்ன அதே ஆகவே இப்படி நாம அந்த பிள்ளையான அந்த கருத்துகள் வந்து கடைசியா நம்மளுக்கு தான் அது பாதிப்பா வருது. ஆகவே நாங்க சாதாரண மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.